வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. போன கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குப்தர்களுடைய வரலாறு நாம் பார்த்துருப்போம். சரிங்களா? இது புத்தர்களுடைய இரண்டாவது பாகம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு நிலைகள். சரியா? குப்தா சோசியஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ் இது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 16 தலைப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதில் ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு நிலைகளை தான் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், குப்த பேரரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். அவர் அப்புறம் வந்து கடவுத்து கச்சேரி வந்திருப்பார். அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர். சரிங்களா? இந்த மாதிரி லைனாக நம்ம போன கிளாஸில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். இதில் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பாயிண்ட் மட்டும், இதை மட்டும் நாம் வச்சுக்கலாம். சரியா? முக்கியமான பேரரசர்கள் மட்டும்தான் நம்ம குப்த பேரரசில் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இதில் முதலாம் நரசிம்மகுப்தர். சரியா? இவருடைய இயற்பெயர் தான் பாலாதித்யர் அப்படின்னு சொல்லுவோங்க. சரிங்களா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ரொம்ப முக்கியம். அதோட இயற்பெயர் கேட்டுட்டாங்கன்னா அதுக்காகத்தான். முதலாம் நரசிம்மகுப்தர், அவருடைய இயற்பெயர் வந்து பாலாதித்யர் என அழைக்கப்படுகிறார். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் இவருக்கு கீழே வந்தவர் தான் யார் அப்படின்னா புத்தகுப்தர் வந்திருப்பார். அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார். விஷ்ணுகுப்தர் தான் வந்து கடைசி அரசர். சரியா? கடைசி பேரரசர் அப்படின்னா சந்தகுப்தர். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். சரியா? அந்த வீடியோ பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ராவாக இதை மட்டும் நாம் வச்சுக்கோங்க. முதலாம் நரசிம்மகுப்தருடைய இயற்பெயர் பாலாதித்யர். சரிங்களா? அந்த டயக்ராமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். சரிங்களா? விக்ரமாதித்யரை நம்ம அதாவது சொல்லுவோம். இரண்டாம் சந்திரகுப்தனுடைய பேர் தான் நம்ம விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய பேர் வந்து விக்ரமன். சரியா? விக்ரமன். அப்புறம் என்னது விக்ரமாதித்யன். வலிமையில் சிறந்த, உயரத்தில் சூரியனுக்கு நிகரானது தான் அப்படி சொல்கிறோம். அடுத்து வந்து சிம்ம விக்கிரகன். சரிங்களா? அடுத்து தேவகுப்தன், தேவராஜன், சாகரி, தேவஷி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நரேந்திர சந்திரர். சரிங்களா? இப்படி பரப்பெயர் இருக்குது. அப்போ விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்தினங்கள், அதாவது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். 9 அறிஞர்கள். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா காளிதாசர். இது ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனரும் ஒரு நம்ம சமஸ்கிருத புலவர். ஈஸியாக நாம் வச்சுக்கலாமாங்களா? காளிதாசர், சரியா, ஹரிசேனர், இவங்க ரெண்டுமே சமஸ்கிருத புலவர். ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. அப்புறம் அமரசிம்ஹா. சரிங்களா? அகராதியினுடைய ஆசிரியர். சரிங்களா? இப்போ அகராதியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் அமர்ந்து தான் படிக்கணுங்க. சரியா? அமர்ந்து தான் வந்து அகராதியவே படிக்கணுங்க. சரியா? அமர்ந்து தான் அகராதி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தன்வந்திரி மருத்துவர். இப்போ கேரளாவிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்வந்திரி சாலைகள் நிறையா இருக்கும். அது வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். காக்கப்பானகர் ஜோதிடர். சரியா? நம்ம அந்த காகமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜோதிடத்துக்கு வந்து பயன்படும். எங்கேயாவது போனோம்னா காகம் தெரிஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. காக்கப்பானர் ஜோதிடர். இல்லை காக்கா வந்து ஜோதிக்கு பிடிக்கும், ஜோதி வந்து காக்காவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு வந்து கட்டடக்கலை நிபுணர். கட்டடக்கலையிலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டில் டிசைன் எல்லாம் சங்குகளை ஈஸியாக அவ்வளோ டிசைனாக போடுறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானிலை அறிஞர். சரியா? வராக வானிலை அறிஞர். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வராகமிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர். வராட்சி இலக்கண ஆசிரியர். இலக்கணம் வராது நம்மளுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. இலக்கணம் வராது. சரியா? இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். சரியா? அப்போ வராட்சி அப்படின்னா இலக்கணம் வராது. அப்போ வராட்சிங்கிறது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விட்டல் பட்டல் அப்படிங்கிறது ஒரு மாய வித்தையான ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாய வித்தை, வித்தைனாலே நாம் என்ன சொல்லுவோம்? நாடகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ விட்டல் பட்டர் அப்படின்னா ஒரு மாய வித்தையான நாடகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இது திரும்ப ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டானது, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது சமூக பொருளாதார பண்பாட்டு நிலை. சரிங்களா? அடுத்தது குப்தர் கால அறிவியல் மற்றும் கணிதம் மற்றும் வானியல். சரியா? இவருடைய காலத்தில் சுழியம்
பூஜ்ஜியம் என்ற கருத்தாக்கத்தை ஆரியப்பட்டர் கண்டுபிடித்தார். சரிங்களா? இவருடைய காலத்தில் சுழியம் பூஜ்ஜியம் என்ற கருத்தாக்கத்தை வந்து ஆரியப்பட்டர் வந்து கண்டுபிடித்தார். வராகமிகிரின் பிரகத் சம்ஹிதா, சரியா, வராகமிகர் எழுதுனத பிரகத் சம்ஹிதா வானியல் வரலாற்றை பற்றி கூறுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள். பஞ்ச சித்தாந்திகா வானியல் அமைப்பு பற்றி கூறுகிறது. இந்த நூலும் வந்து வராகமிகரனுடைய நூல் தான். இதுவும் வந்து வானியல் அமைப்பு பற்றி கூறுகிறது. பிரகத் சாதகா ஜோதிட கலைக்கு அடிப்படை நூல்களை இயற்றியுள்ளார். பிரகத் சாதகா ஜோதிட கலைக்கு அடிப்படை நூல்களை இயற்றியுள்ளார். பாருங்க, இவருடைய காலத்தில் சுழியம் என்ற கருத்தாக்கத்தை ஆரியப்பட்டர் கண்டுபிடித்தார். நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம். வராகமிகரர் பிரகத் சமிகது, சரி, வராகமிகரின் பிரகத் சமிதிகா வானவியல் வரலாற்றை பற்றி கூறுகிறது. அப்போ வராகமிகர் எழுதுறது தான் பிரகத் சமிதா, வானவியல் வரலாற்றை பற்றி கூறுகிறது. பச்சை சித்தாந்திகா அப்படிங்கிற அவர் எழுதின நூல் வானவியல் அமைப்பை பற்றி கூறுகிறது. அடுத்து பிரகத் சாதகா ஜோதிட கலைக்கு அடிப்படையான நூல்களை இயற்றியுள்ளார். பிரகத் சாதகா, இங்கே ஜாதகம்னு வந்துருச்சு, அப்போ ஜோதிட கலை. சரியா? அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம். உங்களுக்கு தெரியும், நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இது மகாவிகாரா என்று அழைக்கப்படுகிறது. பீகார் பாட்னா தென்மேற்கில் சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பீகாரில் தான் இருக்குது. சரிங்களா? யுனெஸ்கோவினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னது, யுனெஸ்கோவினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதியா. சரிங்களா? இதுலேருந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போ யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. சரியா? யுனெஸ்கோ யுனெஸ்கோ வந்து 1945 நவம்பர் 16 தான் வந்து தோற்றுவிக்கிறாங்க. எப்போ? யுனெஸ்கோ 1945 நவம்பர் 16. இது என்னுடைய எக்ஸ்பான்ஷன் என்னது அப்படின்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? அப்போ யுனெஸ்கோ அப்படிங்கிறது 1945 நவம்பர் 14 தோற்றுவிக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் இதனுடைய அப்ரிவேஷன். இது எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து பாரிஸில் வந்து உள்ளது. ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குது இல்லைங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பீகாரில் இருக்குது, அப்படி தானேங்க? சரிங்களா? இது வந்து யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம், சரிங்களா, நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா 2016. சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 2016. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பட்டியல் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலந்தான 2016, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மாமல்லபுரம். சரிங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிக்கிறாங்க? 1984. அடுத்து வந்து தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் வந்து யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா 1987. சரிங்களா? அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னம் எப்போ அறிவிக்கப்பட்டது? 2004. சரிங்களா? அடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். தாராசுரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஐராதீஸ்வரர் கோயில். சரிங்களா? இது வந்து யுனெஸ்கோவினுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 2004. அப்போ ரிவிஷன்: நாலந்தா பல்கலைக்கழகம் 2016, மாமல்லபுரம் 1984, தாராசுரம் 2004, கங்கை கொண்ட சோழபுரம் 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோனுடைய பாதுகாப்பு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் 1987. சரிங்களா? சரி, அப்புறம் வந்து நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மலை ரயில் வந்து யுனெஸ்கோனுடைய பாதுகாப்பு சின்னமாக எப்போ அறிவிச்சாங்கன்னா 2005ஆம் ஆண்டு. சரி, 2005ஆம் ஆண்டு வந்து பாதுகாப்பு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. எது? நீலகிரி மலை ரயில். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இங்கே பார்த்துக்கலாம்.
யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பக்தியார் கில்ஜி, டெல்லி சுல்தானுடைய அரசர் பக்தியார் கில்ஜி யாருடைய கீழே இருந்திருப்பாருன்னா குத்புதீன் ஐபக். சரியா, அடிமை வம்சத்தினுடைய தளபதி குத்புதீன் ஐபக் கீழே தான் வந்து இவர் இருந்திருப்பார், அவரோட சூறையாடப்பட்டிருக்கும். சரியா, அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீலம், அங்கே அந்த காலத்தில் பல்கலைக்கழகங்கள் இருந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நாலந்தா பல்கலைக்கழகம், அப்புறம் என்னது தட்சசீலம், அடுத்தது உஜ்ஜயினி, சரிங்களா, சாரநாத், இங்கெல்லாம் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் வந்து இருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பொருளாதார நிலை. பொருளாதார நிலை. சரிங்களா, காமாந்தகர் எழுதிய நீதிசாரம் குப்தர்கால வரலாற்றை பற்றி கூறுகிறது. அர்த்தசாஸ்திரம்னு ஒப்பிடப்படுகிறது. நம்ம எதுவுமே பார்த்தோம், அர்த்தசாஸ்திரம் மௌரிய காலத்தின் நூல். இது வந்து அவருடைய கருவூலத்தை பற்றியும் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் பற்றி கூறுகிறது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது நூல். சரியா, அர்த்தசாஸ்திரம் மௌரியர், காமாந்தகர் நீதிசாரம்னா இவங்களுடைய நூல். யாருடைய நூல்? குப்தர்களுடைய கருவூலத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அடுத்து வேளாண்மை. நிலவரியே முக்கிய வருவாய் இருந்தது. 1/6 பங்கு நிலவரி செலுத்துகிறாங்க, 6ல் 1 பங்கு நிலவரி. சரிங்களா, அரசாவணங்களை அப்தலதிர்கிருதா என்ற அதிகாரி பராமரித்தார். சரி, அரசாவணங்களை வந்து சரி இப்படி வரணும், அப்தலகிருதா அப்படிங்கிற என்ற அதிகாரி வந்து பராமரித்தார். சரியா, அப்தலகிருதா அப்படிங்கிற அதிகாரி பராமரிச்சிருப்பார். சரியா, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி, நிலங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க 5 வகையை பிரிச்சிருப்பாங்க. சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம். இது எப்படி நாம் வச்சுக்கலாம், நம்ம சேத்துல தானே பயிரிடுவோம், சேத், அப்போ பயிரிடக்கூடிய நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். சரியா, கிலா அப்படின்னா தரிசு நிலம், ஒன்றுமே இல்லாத நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதா அப்படின்னா காடு. சரியா, காடு எப்பவுமே வந்து அதாவது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்புறம் அப்ரகதா அப்படின்னா காடு, தரிசு நிலம். வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க, இப்போ வாஸ்து பார்த்து தான் நம்ம குடியிருக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கபட சஹாரா, சரிங்களா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, அடுத்தது அப்போ இதில் முக்கியமானது, இது ரொம்ப முக்கியம், நிலவரியே முக்கியமான வரி, 6ல் 1 பங்கு. அரசாவணங்களை அப்தலகிருதா என்ற அதிகாரி வந்து பராமரிச்சிருக்காரு. சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரகதானா காடு மற்றும் தரிசு நிலம், வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம், கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். இதில் எப்படின்னா கள்ளங்கபடம் இல்லாத வந்து மேய்ச்சல் நிலங்கள் வந்து இருக்கும், நிறைய மாடுகள் வந்து மேயலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது மருத்துவ அறிவியல். குப்தர்கள் காலத்தில் மருந்துகள் தயாரிக்க பாதரசம் மற்றும் இரும்புகள் பயன்பாட்டில் இருந்தது. சரிங்களா, மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தில் புகழ்பெற்றார். நாகார்ஜுனா பல புதிய மருந்துகளை கண்டறிந்தார். சரிங்களா, நாகார்ஜுனர் இந்தியாவினுடைய ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா, அதுக்கப்புறம் வாக்பாதர் என்ற மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாங்க சமுகிரகம் மற்றும் மருத்துவத்தினுடைய 8 பிரிவுகள் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். யார்? அஷ்டாங்க சமுகிரகம் எழுதிய யார்? வாக்பாதர். இங்கே கொடுத்துருப்பாருங்க, யார் எழுதியிருப்பாங்க, இங்கே பாருங்க, யாருன்னா வாக்பதர் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா அஷ்டாங்க சமுகிரகம் மற்றும் மருத்துவத்தின் 8 பிரிவுகள் என்ற நூலை எழுதினார். சரிங்களா, பாலகாப்பியா என்ற எழுதிய ஹஸ்திய யுதுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும். ஹஸ்திய யுதுர்வேதா என்ற நூல் யார் எழுதுனது? பாலகாப்பியா. சரியா, இவர் எழுதின நூல் தான் விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம். அடுத்தது வணிகம் மற்றும் வர்த்தகம். வணிகம் மற்றும் வர்த்தகம். குப்தர் காலத்தில் பொருளாதாரத்தில் வலிமைக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். சிரேஷ்டி என்பவர் ஒரே இடத்தில் தங்கியிருப்பவர் ஆவார். இது நாம் போன கிளாஸில் பார்த்துருக்கோம். சார்த்தவகா என்னன்னா ஊராக சென்று வியாபாரம் செய்வர் ஆவார். வணிகக்குழு செயல்பாடுகள் குறித்து நாரஸ்மிருதி, பிருகஸ்மிருதி ஆகியவை விவரிக்கின்றன. இது நாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். வணிகக்குழுங்கள் சிரேஷ்டி, சார்த்தவகா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சேத்தி அப்படிங்கிற ஒரே இடத்துல தங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. சார்த்தவகா அப்படிங்கிற ஊராக சென்று வியாபாரம் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ வணிகக்குழு செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் நாரஸ்மிருதி, பிரகஸ்துவி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இராணுவ அமைப்பு. இராணுவ அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாதி கிருதயா அப்படின்னா காலாட்படை தளபதி. சரியா, கிருதயா கீ வந்திருக்கு, அப்போ காலாட்படை தளபதி. சரிங்களா, அடுத்தது மகாபாலத கிருதயா அப்படின்னா குதிரைப்படை தளபதி. சரியா, மகாபாலதி கிருதயா அப்படின்னா குதிரைப்படை தளபதி.
மகாபிரதி ஹரா அப்படின்னா அரண்மனை காவலர்கள். அரண்மனை காவலர்கள் எப்போவுமே ஹரராக தான் இருப்பாங்க, ரொம்ப ஹரராக இருப்பாங்க. இப்போ காவலர்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஹரராக தான் இருப்பாங்க. சரியா, விசாரணை பண்ணி தான் அனுப்புவாங்க. சரிங்களா. அடுத்தது கத்திய பகுதாரா அப்படிங்கிறது அரச சமையலறை கண்காணிப்பாளர். சரிங்களா. எப்போவுமே வந்து கத்தி வந்து கண்டிப்பாக அரசு சமையல்காரர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்துங்களா. அடுத்து துடாகா அப்படின்னா ஒற்றர்கள். துடாகா அப்படின்னா என்னது, ஒற்றர்கள். சரிங்களா. இதில் பாருங்கள், இன்னொரு ரிவிஷன் பண்ணிடலாம். இராணுவ அமைப்பு பாலகிருத்தையா அப்படின்னா காலாட்படை தளபதி கா. மகாபாலகிருதையானா பாலாவுக்கு குதிரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்க, குதிரைப்படை. மகாபிரதி ஹரானா ஹராரா இருப்பாங்க, அரண்மனை காவலர்கள். கத்திய பகுதாரா அப்படின்னா அரசு சமையலை கண்காணிப்பாளர். சரிங்களா. துடகா அப்படின்னா ஒற்றர்கள். ரு ஆகியவை வந்து ஒன்றர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ துடகா அப்படின்னா வந்திருக்கா, அப்போ ஒற்றர்கள் அப்படி கூட நான் வச்சுக்கலாம் இல்லைங்களா. சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், டிஎன்பிசியில். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. அடுத்தது வரிமுறைகள். சரிங்களா. பாகா அப்படின்னா விளைச்சலில் 6 பங்கு. சரிங்களா. 6ல் 1 பங்கு வந்து கொடுக்கணும். அதுலேயே பாகா அப்படின்னு வச்சுன்னா விளைச்சலில் 6 பங்கு. விளைச்சல் 6 பங்கு. சரிங்களா. பாகா தெரியும். போகா அப்படின்னா அரசருக்கு பழம், பூ, விறகு, பூ ஆகியவற்றை வந்து கொடுக்கறது. இப்போது நம்ம வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம். அரசருக்கு ஏதோ ஒன்று பழம், பூ, விறகு, பூ இதெல்லாம் கொடுக்கறது. சரிங்களா. கரா அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் வரி. சரியா. கரா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கிராமத்தில் வந்து விதிக்கக்கூடிய வரி தான் சொல்லுவோம். கி நாம் வச்சுக்கலாமா. கரானா கிராமத்தில் விதிக்கக்கூடிய குறிப்பிட்ட கால அளவில் விதிக்கக்கூடிய வரி. பழினா வந்து ஒடுக்குமுறை வரி. சரியா. பழினா வந்து ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழி கொடுத்து ஒடுக்கிடுவாங்க. உதயகங்கா அப்படின்னா காவல் வரி. உதயகங்கா அப்படின்னா காவல் வரி. சரியா. அடுத்தது உபரிகா அப்படின்னா இது கூடுதல் வரிங்க. அதை விட இது கூடுதல் வரி. உபரிகா அப்படிங்கிறது என்னது, கூடுதல் வரி. ஹிரண்யா அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி, எல்லாத்துக்குமே தெரியும். இது சரிங்களா. ஹிரண்யான தங்க நாணயம். அடுத்தது வாதயுதான சடங்குகளுக்கு. நம்மளுக்கு வாதம், பித்தம், கவம் அப்படின்னு எல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ வாதம் வந்தால் சடங்கு பண்ணுவாங்க. அடுத்தது ஹலிவாரான கலப்பை வரி. சரிங்களா. ஹலி வகாரா அப்படின்னா கலப்பை வரி. கண்டிப்பாக கலப்பையெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பாடி வந்து பெயின் ஆகும். வலிஹரா அப்படின்னு நாம் வச்சுங்க. ஹலி வகாரா கலப்பை வரி. சுல்கானா சுங்கவரி. சூசு வந்திருக்கானா. அடுத்தது கிளிபதா உபகிளிபதா அப்படின்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் வரி. இப்போ கிளி எங்கே இருக்கும், நிலத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நாம் வச்சுங்க. அது ஒரு பறவை, நிலத்தில் இருக்கும். கிளிபதா உபகிளிபதா நிலத்தின் போது விதிக்கப்படும் வரி. சரியா. இப்போ ஷார்ட்கட்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கும், அது கூட லிங்க் பண்ணி தான் நம்ம ஷார்ட்கட் வந்து நம்ம போடுறோம், நாம் வந்து வச்சுக்கிறோங்க. சரிங்களா. அடுத்தது சமஸ்கிருத இலக்கணங்கள். குப்தர் காலத்தினுடைய இலக்கணங்கள் நூல்கள். பாணினி எழுதிய அஷ்டதாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா, அமரசிம்ஹா எழுதிய அமரகோஷம், சந்திரகோமியர் எழுதிய சந்திர வியாக்கரணம். இதெல்லாம் ஒரே லிங்க்கில் தான் இருக்குது, ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். சா அமர். பதஞ்சலினா மகாபாஷ்யா. பதஞ்சலி முனிவரெல்லாம் மிகப்பெரிய முனிவராக, அப்போ மகா. பாணினி எழுதிய அஷ்டதாசி. சரியா. பானமெல்லாம் குடிக்கணும்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நாம் வச்சுக்கிறோம். சரிங்களா. இது முக்கியம். அப்புறம் வரிமுறைகள், இது ரொம்ப முக்கியம், அப்படியே நாம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது புராணங்கள். மொத்தம் 18 புராணங்கள் வந்து குப்தர் காலத்தில் காணப்பட்டிருக்கு. 18 புராணங்கள். சரிங்களா. இது ஒரு ட்ரிப்பு ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்தியஷ புராணம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்தியஷ் பகவத் புராணம், சூத்திரகர் எழுதிய மிருகச்செடிகம் புராணம். சரிங்களா. அப்போ 18 புராணங்கள் வந்து இருந்திருக்கு. ஒரு ட்ரிப்பு அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அமைச்சர்கள், அதிகாரிகள். சரிங்களா. அமைச்சர்கள், அதிகாரிகள். உயர் பதவி அதிகாரிகள் வந்து தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். மகா சந்திர விக்கிரகா அப்படின்னா அமைச்சரனுடைய உயர்நிலை. மகா அஸ்வதி அப்படின்னா குதிரைப்படை தலைவர். அஸ்வதி அப்படின்னாலே குதிரை, அஸ்வதினா குதிரைப்படை தலைவர். சரியா. மகா சந்திர விக்கிரகானா அமைச்சரின் உயர்நிலை.
சரிங்களா. அடுத்தது குப்தர் கால ஓவியங்கள். அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா, பாக் குகைகள் மத்திய பிரதேசம், குவாலியர் அருகே பாதவி குகைகள். இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்கன்னா, வேறொரு குகைகள் வந்து மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் கால ஓவியங்கள் இன்னொரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். அஜந்தா குகைகள் மகாராஷ்டிராவில் இருக்குது தெரியும். பாக் குகைகள் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. குவாலியர் அருகே பாதமை குகைகள். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எலிபெண்டா குகை அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிபெண்டா குகை, எலிபெண்டா குகை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிபெண்டா குகை வந்து 1987 வந்து யுனெஸ்கோனுடைய பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா. 1987. சரிங்களா. இது யாரால் கட்டப்பட்டது? சரிங்களா. ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டது. சரியா. ராஷ்டிரகூடர்கள் தான் வந்து இந்த எலிபெண்டா குகையை வந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா. போர்ச்சுகீசியர்கள் வந்து அது பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எலிபெண்டா கோட்டையை கட்டியவர்கள் யார்? ராஷ்டிரகூடர்கள். சரிங்களா. அப்போ இது வந்து இங்கே கொடுத்துருவாங்க. சரியா. இது அல்லாத குகைகள் அப்படிங்கும்போது அதை நாம் மாற்றி எடுக்க தெரியணும். சரிங்களா. அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா, பாக் குகைகள் மத்திய பிரதேசம், குவாலியர் அருகே பாதமி குகைகள். சரியா. அப்போ எலிபெண்டா குகை வந்து ராஷ்டிரகூடர்கள். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. சரியா. மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கிறது தான் இந்த எலிபெண்டா குகைகள். சரிங்களா. அப்போ அதை நம்ம கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. சரிங்களா. அடுத்தது அஜந்தா குகை ஓவியங்கள் பல நூற்றாண்டுக்கு பிறகு மங்காமல் குப்தர்களது சிறப்பை போற்றுகிறது. சரிங்களா. அஜந்தா குகைகள் வந்து குப்தர்களுடைய சிறப்பை விளக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கலை, கட்டடக்கலை. நாகரா, திராவிட பாணி, இந்த 2 கலை வந்து பின்பற்றிருக்கிறாங்க. சுரங்கத் தொழில் வந்து முக்கியத்துவமாக இருந்திருக்குது. சரியா. அடுத்தது குப்தர் கால சிற்பங்கள். இது ரொம்ப முக்கியம். நாகரா, திராவிட பாணி 2 கலைகளை வந்து பின்பற்றிருக்கிறாங்க. கலை, கட்டடக்கலை. சரிங்களா. அடுத்தது சாரநாத் அமர்ந்த நிலையிலுள்ள தியான நிலை, புத்தருடைய சிலை. சாரநாத் அமர்ந்த நிலையிலோட புத்தருடைய சிலை குப்தர் கால சிற்பங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உதயகிரி வராக அவதாரம். வராக அவதாரம்னா விஷ்ணுவனுடைய அவதாரத்தில் ஒரு 10 அவதாரத்தில் ஒரு வராக அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூமியை விட்டு எடுக்கும் காட்சி அமைப்பு. சரியா. பூமியை வந்து மீட்டெடுக்கும் காட்சி அமைப்பு. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்ரபூர் விஷ்ணு சிலை. மதுராவில் கண்டெடுக்கப்பட்ட நின்ற நிலையில் ஒரு விஷ்ணு சிலை. இது பாத்ரபூர் விஷ்ணு சிலை. சரிங்களா. இதில் அப்படி ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மட்பாண்டம் தனிப்பட்ட சிறப்பம்சம். சிவப்பு மட்பாண்டங்களை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் குப்தர் கால நிர்வாக பிரிவுகள். பேரரசு, ஒட்டுமொத்த ஆட்சிபதியும், ராஷ்டிரம், தேசம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. புக்தி. சரிங்களா. மாகாணம். புக்தி அப்படிங்கிறத மாகாணம் அப்படிங்கிற சுமார் 26 மாகாணங்கள் இருந்தன. இவை உபரிகா என்ற ஆளுநர் கீழ் நிர்வகிக்கப்பட்டன. இப்போ பேரரசு கீழே புக்தி, புக்தி கீழே விஷயம், விஷயத்துக்கு கீழே வீதி. சரியா. விஷயங்களின் உட்பிரிப்பு வீதி. அதுக்கப்புறம் வீதிக்கு அப்புறம் வந்து கிராமம். சரியா. அடுத்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா விஷயம், மாவட்டம். புக்திகள் விஷயங்களாக பிரிக்கப்பட்டன. வீதி வந்து விஷயங்களின் உட்பிரிவு தான் வந்து வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து கிராமம். நிர்வாகத்தினுடைய மிகச்சிறிய அளவு கிராமம். கிராம தலைவர் வந்து கிராமத்தியகா கனவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. இப்போ பேரரசு, புக்தி, விஷயம், வீதி, கிராமம். சரிங்களா. இதனுடைய வரிசையிலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பாகியன் வந்து செஞ்சிருப்பார். 9 ஆண்டுகள் வந்து இங்கே இருந்திருப்பார். சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி வந்து, சரிங்களா. அடுத்து பாகியன் வந்து 9 ஆண்டுகள் வந்து இங்கே இருந்திருப்பார். சரிங்களா. அடுத்தது யாருடைய காலத்துன்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். யார்? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து வருகை தந்திருப்பார். சரிங்களா. அடுத்தது யுவான் சுவாங். கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று கூறியவர் யாருன்னா யுவான் சுவாங் தான். சரி கங்கை சமவெளியை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிராமணர்களுடைய பூமி என்று கூறியவர் பாகியான். சரிங்களா. கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என கூறியவர் யார்? பாகியான் சொல்லியிருப்பார். யுவான் சுவாங் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருப்பார்னா 15 to 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள் பக்கம் இந்தியாவில் வந்து இருந்திருப்பார். சரிங்களா. யார்? யுவான் சுவாங். பாகியன் 9 ஆண்டுகள். இவர் வந்து ஒரு 17 ஆண்டுகள். கங்கை சமவெளியை பிராமணர்கள் பூமி என அழைத்தவர் யார்? பாகியான். சரிங்களா. இவ்வளவுதான் வந்து குப்தர்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு நிலைகள். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரிங்களா, இது எப்படி நீங்கள் எழுதிக்கிங்க, நோட் பண்ணிக்கோங்க. நிலக்குத்தகை முறைகள். சரிங்களா. குப்தர் கால நிலக்குத்தகை முறைகள் எப்படி இருந்தது மட்டும் வாட் இஸ் வாட் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா. நிவி தர்மா
என்னதுங்க, நிவி தர்மா. சரிங்களா, இது எதுக்காக இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா, அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். சரியா, அறக்கட்டளை மூலம் நிலக்குத்தகைக்கு குப்தர் காலத்தினுடைய நிலக்குத்தகை முறை வந்து இதுதான் நாம் பார்த்துருக்கோம். நிவி தர்மா அப்படின்னா சும்மா இது வாட்டி ஷார்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். அறக்கட்டளை மூலம், சரியா, அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலம் நிலமானியம், அது நிவி தர்மா. அடுத்தது நிவி தர்ம அக்ஷயனா. நிவி தர்ம, சரியா, நிவி தர்ம அக்ஷயனா. நிவி தர்ம அக்ஷயனா இது எப்படின்னா நிரந்தரமான அறக்கட்டளை. நிரந்தரமான அறக்கட்டளை இது எப்படி நம்ம வச்சுக்கலாம், தர்மம்னாலே அறக்கட்டளை, நிவி தர்மான அறக்கட்டளை. நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா நிரந்தரமான அறக்கட்டளை. சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது அப்ரதா தர்மா. அப்ரதா தர்மா அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வருவாயை பயன்படுத்துறது பற்றி கொடுத்துருக்காங்க. வருவாயை பயன்படுத்துதல். சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. சரிங்களா, ஆனால் இந்த வருவாயை வந்து பிறருக்கு வந்து தானம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து வாட் இஸ் வாட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்தது லாஸ்ட் ஒன் பூமி சித்ராயனா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனா. அதாவது இது எதுக்குன்னா தரிசு நிலத்தை பற்றி சொல்கிறது. பூமினாலே தரிசு நிலம் தானே இருக்குது. அப்போ பூமி சித்ராயனா தரிசு நிலத்தை பற்றி சொல்கிறது. சரிங்களா, அப்ரகாதனா அப்படின்னா வருவாயை பற்றி சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நிவி தர்மா அப்படின்னாலே அறக்கட்டளை, அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னு நிரந்தரமான அறக்கட்டளை. சரி, அக்ஷயமாக இருப்போம்னா நிரந்தரமாக இருப்போம். அடுத்தது அப்ரத தர்மா அப்படின்னா வருவாய், அபாண்டமாக வரி கட்டுறமல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்ரத தர்மானா வருவாய். பூமி சித்திரனா அப்படின்னா பூமின்னு வந்துட்டாலே தரிசு நிலம் இருக்கும். சரிங்களா, அப்போ தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்றுறது. தரிசு நிலம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, சரி, அவ்வளோதான். இது வந்து நிலக்குத்தகை முறை. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ இந்த கிளாஸில் வந்து குப்தர்களுடைய சமூக பொருளாதார பண்பாடு நிலைகள் பார்த்துருக்கோம். விக்குமாயத்தினுடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள், இது ரொம்ப முக்கிய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கணிதம் மற்றும் மாணவியல் நூல்கள் யார் என்னென்ன அறிஞர்கள் எழுதினாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் இதனுடைய முக்கியமானது. பல்கலைக்கழகங்கள் இருந்த இடம் அதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தட்சசீலம் இருக்குது இல்லைங்களா, இந்த தட்சசீலம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1980 தான் வந்து யுனெஸ்கோவினுடைய தட்சசீலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனெஸ்கோனுடைய பாரம்பரிய சின்னம் எப்போ அறிவிக்கப்பட்டது? 1980. சரிங்களா, இது முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது அவங்களுடைய பொருளாதார நிலை பார்த்துருக்கோம். அடுத்தது வேளாண்மை, அது முக்கியமான 5 வகை நிலங்கள், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து மருத்துவ அறிவியல், அது ரொம்ப முக்கியம். அடுத்ததுடைய அஷ்டாங்க அதுக்கப்புறம் மருத்துவனுடைய முக்கிய நூல்கள் அப்படின்னா வாக்பாதர் எழுதிய அஷ்டாங்க சம்ஹிருதம் அந்த நூல். அப்புறம் வணிகம் மற்றும் வர்த்தகம், அப்புறம் இராணுவ அமைப்பு, முக்கியமான அதிகாரிகள், அடுத்து வரிமுறைகள், அதை நாம் பார்த்துருப்போம். அடுத்து சமஸ்கிருத இலக்கண நூல்கள், பாணினி எழுதிய அஷ்டாதி, இது ரொம்ப முக்கியம். இப்போ புராணங்கள் 18. அடுத்து வந்து அமைச்சர்கள், உயர் அதிகாரி பிரிவினர்கள், அப்புறம் குப்தர் கால ஓவியங்கள், அதை பார்த்துருப்போம். அப்புறம் கலை, கட்டடக்கலை, நாகரா திராவிட பாணி. சரிங்களா, அப்புறம் குப்தர் கால சிற்பங்கள் எங்கெங்கே இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் குப்தருடைய நிர்வாக பிரிவுகள், பேரரசு, புக்தி, விஷயம், அப்புறம் கிராமம். அப்புறம் குப்தர் காலத்தில் வந்த அறிஞர் 2ஆம் சந்திரகுப்தர் பாகியன் வந்து வருகை தந்திருப்பார். சரியா, சரி, அடுத்தது வந்து அவருடைய குத்தகை நிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்துருப்போம். சரியா, இதனோட குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வரலாற்று கிளாஸில் வந்து நம்ம வரலாற்று வகுப்பில் வந்து நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.